ஓகே. டே கவனித்துக்கொள்ளு. அதாவது இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்டாடா, இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்டா, ஒரு ஜெனடிக்ஸ்ல ஒரு தோற்றப்பாடு, அதாவது வந்து மெண்டலியன் அற்ற தோற்றப்பாடு இல்ல, மெண்டலியன் அற்ற தோற்றப்பாடு இல்ல. ஒரு உதாரணம் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, அல்லது ஒரு வகை தான்டா மேலாட்சி என்று கதைப்போம். மேலாட்சி, அதாவது வந்து எபிஸ்டாசிஸ் என்று கதைச்சு கொள்ளுமா, எபிஸ்டாசிஸ் மேலாட்சி என்று கதைப்போம். ரைட். அப்ப இந்த மேலாட்சி என்றது ஒரு நான் மெண்டலியன் ஏர் மாதிரி எங்க இந்த நிறைவிலாட்சி, இணையாட்சி, கல்லெதிர் தலைமுறை உரிமை மாதிரி இதுவும் ஒரு வகையான என்ன சொல்லு பாப்போம்டா தோற்றப்பாடு, மெண்டலியன் அற்ற தோற்றப்பாடு என்று கதைப்போம். மெண்டலியன் அற்ற. ரைட். இது ஏன் மெண்டலியன் விதியில இருந்து விலகுது, அதுக்குரிய ரீசன், ரைட், அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்றதை பற்றி இதுல பார்த்துக்கொள்ளலாம். ரைட். இங்க இந்த மேலாட்சியில நாங்கள் படிக்கிறது வந்தடா ரெண்டு வகையான மேலாட்சி படிக்க போறோம். ஒன்று வந்து ஆட்சி மேலாட்சி என்ன ஒண்ணு கதைப்போம். ஒன்று ஆட்சி மேலாட்சி என்ன மாதிரி ஒண்ணு கதைப்போம். ரைட். அதே மாதிரி இன்னொன்று பின்னடைவு மேலாட்சி என்று கதைப்போம். பின்னடைவு மேலாட்சி என்று கதைப்போம். மேலாட்சி. ரைட். ஆட்சி என்ன உனக்கு தெரியும், டொமினன்ட். ரைட். டொமினன்ட் எபிஸ்டாசிஸ் என்ன மாதிரி கதைப்போம். அடுத்தது வந்து ரெசசிவ். ரைட். ரெசசிவ் எபிஸ்டாசிஸ் என்று கதைப்போம். அப்ப ரெண்டு வகையான மேலாட்சி இருக்குது. இதுல வந்து ஷோர்ட்டா கதைக்கிறேன்டாடா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, வீட்டு கோழிகளின் இறக்கைகளின் நிறம். வீட்டு கோழிகளின் இறக்கைகளின் நிறம் தலைமுறை உரிமை அடைதல். ரைட். அதே மாதிரி பின்னடைவு மேலாட்சிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிப்பு பட்டாணி தாவரத்தின் பூவின் நிறம் தலைமுறை உரிமை அடைதல். பூவின் நிறம் தலைமுறை உரிமை அடைதல். ரைட். இதான் எக்ஸாம்பிள். அதோட சேர்ந்து இந்த தோற்றமைப்பு விகிதம் வந்துட. ரைட். தோற்ற அமைப்பு விகிதம். தோற்ற அமைப்பு விகிதம் என்னன்னு கேட்டீங்கன்னா 13:3 என்ற மாதிரி வரும். 13:3 என்ற மாதிரி வரும். இவற்ற தோற்ற அமைப்பு விகிதம் வந்து 9:7 என்ற மாதிரி வரும். 9:7 என்ற மாதிரி வரும். இதுலயே வந்து நிறைய கேள்வி கிடக்குடா. மேலாட்சி இந்த இரு வகை வந்து இருக்கு, அது ஒரு வகையான கேள்வி. அடுத்தது வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்னொரு வகையான கேள்வி. அடுத்தது வந்து தோற்ற அமைப்பு விகிதம் இன்னொரு வகையான கேள்வி. இல்ல அப்படி ஒரு கேள்வி வேற இல்லை. என்னடா இந்த வருஷத்துக்கு முதல் வருஷம் 9:7 எனும் தோற்றமைப்பை விகிதத்தை தோற்றுவிக்கும் மெண்டலியம் மற்ற பாரம்பரியம் என்று ஒரு வருஷம் கேட்டிருந்தவன். அதுக்கு விட என்ன, பின்னடைவு மேலாட்சி. 9:7 என்பது பின்னடைவு மேலாட்சி. அது ஒரு சிம்பிள் விஷயம். ரைட். இப்ப இதுல நாங்கள் சாரி சாரி அப்ப இதுல நாங்கள் என்ன கதைக்க போறோம்டாடா, ஏன் வந்து இந்த மேலாட்சி வந்து மெண்டலின் விதியில இருந்து விலகுது. மெண்டலின் விதியில இருந்து விலகுது. இப்ப உதாரணமா மெண்டல் என்ன மாதிரி கதைக்கிறாருன்னாடா, ஒரு இயல்புக்கு, ரைட், ஒரு பண்புக்கு, ஒரு பண்பு கூறுக்கு, ஒரு பண்பு கூறுக்கடா ஒரு ஜீன் தான் பொறுப்பு. ஒரு ஜீன் தான் பொறுப்பா இருக்கு. அதாவது ஒரு பண்பு கூறை வெளிப்படுத்துவதில் ஒரு பரம்பரை அழகுதான் செல்வாக்கு செலுத்தும் என்று கதைக்கு வாரார் அவர். ஆனா இங்க என்ன பிரச்சனை என்றா, ஒரு பண்பு கூறுக்கடா ஒரு பண்பு கூறுக்கு 2 ஜீன் வந்து பொறுப்பா இருக்க போயினோம். என்னடா, ஒரு பண்பு கூறுக்கு 2 ஜீன் வந்து பொறுப்பா இருக்க போயினோம். இப்ப உதாரணம் அதை நீ விளங்கி கொள்றதுக்கு, அதாவது வந்து ஒரு நிறமூத்தத்தை எடுக்கிறான்னு வையண்டி, ஒரு நிறமூத்தத்தை கவனி. ரைட். ஒரு நிறமூத்தம். ரைட். இந்த நிறமூத்தத்திலேடா ஒரு பரம்பரை இலகு இருக்கு. இந்த இடத்துல ஒரு பரம்பரை இலகு இருக்குன்னு வைப்போம். ஒரு பரம்பரை இலகு.
அதே மாதிரி சும்மா நான் இன்னொரு அமைவிடத்தை காட்டுறதுக்காண்டி இன்னொரு நிறமூத்தத்தை வந்து கீறிக்கொள்றேன். ஒரு நிறமூத்தத்திலேயே கீறலாம், ஆனா நான் இன்னொன்றுல கீறேன்னு வை. ரைட். அதாவது வந்து இன்னொரு நிறமூத்தத்தை நான் காட்டுறேன். ரைட். இதுல ஒரு பரம்பரை அழகி இருக்குடா, இதுல ஒரு பரம்பரை அழகி இருக்கு. ரைட். இப்ப வந்து நான் வந்து இத மேலாட்சிய விளங்கப்படுத்துறதுக்காண்டி நான் முதலாவது ஆளையை எடுக்கிறேன். யாருன்னா இந்த ஆட்சி மேலாட்சி. ஆட்சி மேலாட்சி என்ற ஒரு தோற்றப்பாட்டுக்கு நான் இதை வந்து விளங்கப்படுத்துறது கதைக்கிறேன். ரைட். இதுல ஒரு ஜீன் இருக்கடா, அதை வந்து நான் கேபிட்டல் ஐ என்று எடுக்கிறேன். கேபிட்டல் ஐ. இதுல ஒரு ஜீன் இருக்கடா, நான் அதை வந்து கேபிட்டல் சி என்று எடுக்கிறேன். கேபிட்டல் சி என்று எடுக்கிறேன். ரைட். இப்ப நான் விளங்கப்படுத்த போறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆட்சி மேலாட்சி தோற்றப்பாடு. என்ன தோற்றப்பாடு? ஆட்சி மேலாட்சி தோற்றப்பாடு. அப்ப அந்த ஆட்சி மேலாட்சி தோற்றப்பாட்டுக்கு எக்ஸாம்பிள் வீட்டு கோழிகளின் இறக்கைகளின் நிறம் தலைமுறை உரிமை அடைதல். ரைட். இங்க வீட்டு கோழிகளின் இறக்கதையை தீர்மானிக்கிறதுக்கு வந்தடா ஒரு பரம்பரை அலகு இருக்கு, சி என்ற ஒரு பரம்பரை அலகு. அப்ப சி என்ற ஒரு பரம்பரை அலகு, சி என்ற ஒரு பரம்பரை அலகு வந்து என்னத்தை தீர்மானிக்குதாம்? வீட்டு கோழிகளின் என்னது? இறக்கைகளின் நிறத்தை தீர்மானிக்குது. இறக்கைகளின் என்னது? நிறத்தை வந்து தீர்மானிக்கும். ரைட் என்று சொல்றேன். அப்ப இதை நாங்க இனிஷியலா மெண்டலின் கதையை பார்த்தோம்டாடா, கேபிட்டல் சி என்னத்தை சொல்லுது என்றால் நிறக்கோழி. என்னடா? நிறக்கோழி. ரைட். அதே மாதிரி சிமோல் சி என்னத்தை சொல்லுதுண்டா? வெள்ளை நிற கோழி. வெள்ளை நிற கோழி. ரைட். இப்ப நாங்கள் நிறம் என்று கதைக்கிறது என்னண்டா, இப்ப ஒரு வீட்டு கோழி இந்த பரிசோதனை செஞ்ச கோழியிலேடா ரெண்டு வகையான நிறம் இருக்கு. ஒன்று வந்து நிறக்கோழி, இன்னொன்று வெள்ளை நிற கோழி. இப்ப இந்த வெள்ளையும் ஒரு நிறம் என்ற மாதிரி கதையக்கூடாது. வெள்ளை என்றது நிறமற்ற மாதிரி கருத வேணும். அப்ப நிறம் உள்ளதுன்னா அது பிரவுனா இருக்கலாம், இல்லாட்டி பிளாக்கா இருக்கலாம். பிரவுனாவும் இருக்கு, எக்ஸாம்பிள் பிளாக்கும் இருக்கு. இப்ப நான் பிரவுன் என்று எடுக்கிறேன். அப்ப பிரவுன் என்றது நிறக்கோழி என்றும் வெள்ளை நிறக்கோழியை நிறமற்றதுன்னு கதைக்கிறேன். அப்ப கேபிட்டல் சி என்ற ஒரு எதிர்வு நிறத்தை தீர்மானிக்க போது ஸ்மால் சி என்றது நிறம் அற்றது அல்லது வெள்ளை நிறக்கோழி என்று கதைப்போம். நிறமற்றது அல்லது வெள்ளை நிறக்கோழி. அப்ப இதன் அடிப்படை பார்த்தாடா, மெண்டலின் கதைப்படி பார்த்தா கேபிட்டல் சி நிறம். ரைட். ஓகே. கேபிட்டல் சி ஸ்மால் சி அதுவும் நிறம். ஸ்மால் சி வெள்ளை நிற கோழி அல்லது நிறமற்றது வெள்ளை நிற கோழி. ரைட். அப்ப இதைத்தான் மெண்டல் சொல்ல வரார். அதாவது வீட்டு கோழிகளின் இறக்கைகளின் நிறத்தை தீர்மானிப்பதற்கு ஒரு பரம்பரையில ரீசனா இருக்கும். அந்த பரம்பரையில ரெண்டுமே கேபிட்டலா இருந்தாலும் நிறம், கேபிட்டல் சி ஸ்மால் சியா இருந்தாலும் நிறம், ஸ்மால் சி என்ன வெள்ளை நிறம். இது எங்க இருந்து வந்தா உனக்கு முன்னுக்கு இருந்துதான் வந்தது. எது? கேபிட்டல் டி உயரம், கேபிட்டல் டி ஸ்மால் டி உயரம். ரைட். ஸ்மால் டி என்னடா? குட்டை. அதே மாதிரி தான் இப்ப மொழி வச்சுக்கேன். கேபிட்டல் சி நிறம், கேபிட்டல் சி நிறம், ஸ்மால் சி நிறம் இல்லை, அதாவது வெள்ளை. அப்ப இதைத்தான் அவர் சொல்ல வர்றார், மெண்டல் சொல்ல வர்றார். அப்படித்தான் அவர் நினைக்கிறார். வீட்டு கோழிகள் இந்த இறக்கைகளின் நிறத்தை தீர்மானிப்பதற்கு ஒரு பரம்பரையிலகு பொறுப்பா இருக்குது. அந்த பரம்பரையிலகால இப்படித்தான் நிறம் வெளிப்பட்டிருக்கணும் என்று கருதுறார். ஆனா இங்க நடந்தது அது இல்ல. இந்த கோழிகளின் இறக்கைகளின் நிறத்தை தீர்மானிக்கிறதுக்கு இன்னொரு பரம்பரையிலகும் பொறுப்பா இருக்குது. அந்த பரம்பரையிலகு தான் யார் சொல்லுவாப்போம்? ஐ என்ற ஒரு பரம்பரையிலகு. அப்ப ரெண்டாவது பரம்பரையிலகு நான் யார் எழுதுறேன்னா ஐ எனும் பரம்பரையிலகு. ஐ எனும் என்னது? பரம்பரை அலகு. ரைட். இந்த பரம்பரை அலகு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் சி என்ற பரம்பரை அலகு, கேபிட்டல் சி எனும் பரம்பரை அலகிற்கு என்ன செய்யும் என்றாலும் மேலாட்சி செலுத்தும். அப்ப நான் கலைக்கிறேன் எல்லாம் வெயிட் பண்ணா. அப்ப கேபிட்டல் ஐக்கு இந்த கேபிட்டல் சிக்கு இந்த கேபிட்டல் ஐ வந்து என்ன செய்யும்? கேபிட்டல் ஐ வந்து மேலாட்சி செலுத்தும் என்று கதைக்கிறோம். அதாவது சி பரம்பரை அலகின் என்ன சொல்லுவாப்போம்? வெளிப்படுத்துகையை பாதிக்கும். வெளிப்படுத்துகையை என்ன சொல்லுவாப்போம்? பாதிக்கும் என்று சொல்லுவோம்.
சி பெரம்பரையலகின் வெளிப்படுத்துகையை பாதிக்கும். இது இந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னாடா, இந்த இந்த ஐய வந்து நான் என்னன்னு கேட்கிறேன்டா, ஆட்சியான எதிர்ரு ஆட்சியான எதிர்ரு ரைட். இவர் எங்க இருக்காருண்டா, ஓர் அமைவிடத்துல இருக்கிறார். ஓர் அமைவிடம் ரைட். இங்க கேபிட்டல் சி என்று இருக்கிறவர் இன்னொரு அமைவிடத்துல இருக்கிறார். நான் உனக்கு விளங்குறதுக்காண்டி எழுதுறேன்னா, இன்னொரு அமைவிடத்துல இருக்கார் ரைட். இன்னொரு அமைவிடம். அப்ப இன்னொரு அமைவிடத்துல ஒரு பரம்பரை இலகு இருக்கு. அந்த பரம்பரை இலகு ஒரு இயல்பை வெளிப்படுத்தும். அதான் ரைட். இன்னொரு அமைவிடத்தில் ஒரு அமைவிடத்துல ஒரு ஆட்சியான எதிர்வு இருக்குது. ஒரு அமைவிடத்துல ஒரு ஆட்சியான எதிர்வு இருக்கு. அப்ப டெபினிஷன் சொல்றேன்னு பேர் யாருக்குண்டா, ஆட்சி மேலாட்சிக்கு ஒரு டெபினிஷன் சொல்ற உனக்கு விளங்குதான்னு பேர். ஓர் அமைவிடத்தில் உள்ள ஆட்சியான எதிர்வு இன்னொரு அமைவிடத்தில் உள்ள பரம்பரையலகு வெளிப்படுத்தும் இயல்பை பாதிக்க போகுது. அப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்டா, இங்க இன்னொரு அமைவிடத்துல இருக்கிற இந்த பரம்பரையலகு வீட்டு கோழிகளின் இறக்கைகளின் நிறத்தை தீர்மானிக்குதாம். அதை பாதிக்க போறார். யார் பாதிக்க போறார்? இன்னொரு அமைவிடத்துல இருக்கிற ஆட்சியான எதிர்வு. அப்ப டெபினிஷன் என்னண்டா, ஓர் அமைவிடத்தில் உள்ள ஆட்சியான எதிர்வு இன்னொரு அமைவிடத்துல இருக்கிற பரம்பரையலகு வெளிப்படுத்தும் இயல்பை பாதித்தல். இன்னொரு அமைவிடத்துல இருக்கிற பரம்பரையலகு வெளிப்படுத்தும் இயல்பை பாதித்தல். இது என்ன மீனிங்? இவ இப்படி நிரந்தர போயினம்டா, நிறத்தை நீங்கள் மட்டும் வெளிப்படுத்த இயலாது, நானும் சேர்ந்துதான் வெளிப்படுத்துவேன். இந்த மாதிரி இந்த ஐ வந்து அதை ஆக்கிரமிக்குது. எப்படி என்ன இங்க கவனி. அதாவது கேபிட்டல் சி கேபிட்டல் ஐ என்னொரு பிறப்புரிமை பேடு. கேபிட்டல் சி கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐ ஒன்று. கேபிட்டல் சி ஸ்மால் சி கேபிட்டல் ஐ அடுத்து கேபிட்டல் சி ஸ்மால் சி கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐ. ரைட். மாத்தி எழுதலாமடா. இதுல எல்லாமே கேபிட்டல், இதுல ஒரு ஆளை மட்டும் சிமோலா மாத்து, இப்ப இந்த இவருக்கு சிமோலா மாத்து, இப்ப இந்த ரெண்டு பேருக்கு சிமோலா மாத்து. ரைட். ஓகே. இது தவிர ஸ்மால் சி கேபிட்டல் ஐ அதே மாதிரி அதை நான் தனி எழுதுறேன். அது ஒரு வித்தியாசம் பண்ணபடியா தனி எழுதுறேன். ஸ்மால் சி கேபிட்டல் ஐ அடுத்தது ஸ்மால் சி கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐ என்னன்னு எழுது. ரைட். அதே மாதிரி அங்கால கேபிட்டல் சி ஸ்மால் ஐ என்னன்னு எழுதுவேன். கேபிட்டல் சி ஸ்மால் ஐ எழுது. ரைட். இன்னொன்று ஸ்மால் சி ஸ்மால் ஐ என்னன்னு. ரைட். டோட்டலா எத்தனை பேருடா? 1 2 3 4 5 6 7 8 9. அப்பதான் ரெட்டை கிளப்பில ரெண்டு பரம்பரையில கண்டா ரெட்டை கிளப்பில ஒரு 9 வேறுபட்ட பிறப்புரிமைப்பு வரும். இதுதான் அந்த 9 வேறுபட்ட பிறப்புரிமைப்பு. இங்க நான் என்ன கதை கதைக்க போறேன்னா, இந்த பிறப்புரிமை அமைப்பில கேபிட்டல் ஐ இருந்தால் நிறக்கோழி வரவே வராது. என்ன கோழி வருமண்டாடா? அதன் விளைவாக வெள்ளை நிறக்கோழி தான் வரப்போகுது. நான் என்ன கதைக்கிறேன்? அதாவது மெண்டல் கதைக்கிறார், கேபிட்டல் சி இருந்தா நிறம் பெறும், கேபிட்டல் சி ஸ்மால் சி இருந்தாலும் நிறம் பெறும், ஸ்மால் சி இருந்தா மட்டும்தான் வெள்ளை பெறும் கதைக்கிறார். ஆனா இங்க நான் என்ன கதைக்கிறேன்? இன்னொரு பரம்பரையலுக்கு அப்படி நிறம் வெளிப்படுத்துதலை பாதிக்கும் என்று கதைச்சா, இங்க பேர் கவனிச்சு பேர், இதுல கேபிட்டல் ஐ இருக்கார், இங்கேயும் 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 கேபிட்டல் ஐ இருக்கு. அப்ப எங்கெங்க கேபிட்டல் ஐ இருக்குதோ அவ்வளவும் வந்து நிறம் வராது. ஏனென்றால் அது அதை பாதிக்கும், நிறம் வாரதை பாதிக்கும். அப்ப ஆட்சியான எதிருரு ஐ இருந்தாடா, ஆட்சியான எதிருரு கேபிட்டல் ஐ இருக்குமா இருந்தால் அதன் விளைவாக என்ன நிறம் பெறும்டா? வெள்ளை நிறக்கோழி தான் பெறும். ஆனா மெண்டல் எதிர்பார்க்கிறது இங்க பேர், இது கேபிட்டல் சி நிறம் பெற வேணும், கேபிட்டல் சி நிறம் பெற வேணும், கேபிட்டல் சி ஸ்மால் சி நிறம் பெற வேணும், கேபிட்டல் சி ஸ்மால் சி நிறம் பெற வேணும். ஆனா இங்க எல்லாமே ஸ்மால் சி தான். ஸ்மால் சி இருந்தா ஆல்ரெடி வெள்ளதான், அது வேற பிரச்சனை, ஆல்ரெடி வெள்ளதான். ஆனாலும் இங்க கேபிட்டல் ஐ இருக்கிறதால அவர் தான் வெள்ளையை கொடுக்க போறார். ஆனா இவரும் வெள்ளதான். இங்கால நான் பேந்துவாரு. அப்ப என்ன கதைக்கிறேன்னடா, இவை வந்து மெண்டலின் கதையின்படி ஆல்ரெடி ஆட்சியான ஆக்கள், இவை ஆல்ரெடி ஆட்சியான ஆக்கள். ரைட். மெண்டலின் கதையின்படி ஆல்ரெடி ஆட்சியான ஆக்கள். அப்ப ஆட்சியான ஆக்கள் வந்து
தங்கண்ட இயல்பை வெளிப்படுத்தி இருக்க வேணும். அதாவது என்னது, நிறம் வந்திருக்க வேணும். ஆனா அந்த ஆட்சியான இயல்பைக்கே ஆட்சி செலுத்துறவர் தான் இந்த ஐ என்றவர். அதுக்கு மேலால ஆட்சி செலுத்துறதால தான்டா பேரே வந்து என்னன்னு வருது, மேலாட்சி. இட்ஸ் மீனிங் என்ன, இவர் ஆல்ரெடி ஆட்சியா இருக்கிறார். ஆனா அந்த ஆட்சியை மறைச்சு இவர் அதுக்கு மேலால என்ன செய்யறார், ஆட்சி செலுத்துறார். கேபிட்டல் ஐ. ஆட்சிக்கே ஆட்சி செலுத்துறபடியா அதுக்கு என்ன கதைக்கிறோம்டா, மேலாட்சி என்ன மாதிரி கதைப்போம், மேலாட்சி என்று கதைப்போம். அப்ப என்ன கதைக்கிறேன், இவர் இந்த இடத்துல எல்லாமே நிறம் வந்திருக்க வேணும்டா. இவர் 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 எல்லாமே நிறம் வந்திருக்க வேணும், நிறக்கோழி. ஆனா வராது. இதன் விளைவாக என்ன நிறம் வரும்டா, வெள்ளை நிறம் தான் வரும். அப்ப இங்க டெபினிஷன் என்ன கதைக்கிறேன், ஒரு ஆட்சியான எதிர், ஒரு அமைவிடத்தில் உள்ள ஆட்சியான எதிருரு, ஒரு அமைவிடத்தில் உள்ள ஆட்சியான எதிருரு இன்னொரு அமைவிடத்தில் உள்ள பரம்பரையலகு வெளிப்படுத்தும் இயல்பை பாதித்தல். இன்னொரு அமைவிடத்தில் உள்ள பரம்பரையலகு வெளிப்படுத்தும் இயல்பை பாதித்தல். இது இந்த மீனிங். இவர் வந்து ஒரு நிறக்கோழியை தந்திருக்க வேணும். ஆனா இவர் பக்கத்துல ஆட்சியான எதிர் ஐ இருந்தா நிறம் என்ன செய்யாது, வராது, நிறம் வராது. அப்ப இவர் வந்து எத்தனை பேர் வருவாருண்டாடா, ஒரு ஆள் வருவார். இவர் எத்தனை பேர் வருவாருண்டா, 2. இது 2, இது 4 பேர் வருவீங்க, 4 பேர் வருவீங்க. இப்ப வந்து ஈஸியா விளங்கி கொள்றதுக்குடா, இவர் வந்து சமனுகம்ண்டா ஒன்று தர ஒன்று போட்டுக் கொள்ளலாம். இது சமனுகம் ஒன்று தர, இது பல்லினனுகம்ன்றதால 2 பேர். இது 2 தர ஒன்று போட்டா 2 பேர். இது ரெண்டுமே பல்லினனுகம்ன்றதால 2 தர 2 4 பேர் வரும். அப்ப இது ரெண்டுமே சமனுகம்ன்றதால ஒன்று தர ஒன்று ஒரு ஆள் வருவார். இது வந்து ஒன்று தர என்னடா 2, ஒன்று தர 2 எத்தனை பேர் வர போயினோம், 2. அப்ப 2 பேர் வரும். ரைட். இவர் ஆல்ரெடி வெல்ல, இவரும் ஆல்ரெடி வெல்ல. அப்ப ஒன்று தர ஒன்று வந்து 1 பேர். இப்ப யார் வெள்ளையண்டா 1 2 3 2 5 4 9 9 3, இதுல 9 பேர் இருக்கணும், இதுல 3 பேர் இருக்கணும், 3 பேர் 3, இதுல எத்தனை ஒரு ஆள் இருக்கு. அப்ப 9 3 12 1 13 பேர். அப்ப வெள்ளை வந்து, வெள்ளை நிறம் வந்து எத்தனை பேர் இருப்பினம்டா, 13 பேர் இருப்பினம். நிறக்கோழி வந்து, நிறக்கோழி வந்து எத்தனை பேர் இருப்பினம்டா, 3 பேர் இருப்பினும், 3 பேர். அது என்ன மீனிங் என்னண்டாடா, இங்க பேர் இவை 2 பேரும் ஆட்சி, இவரும் ஆட்சி. பக்கத்துல ஐ இருக்காரான்னு கேட்டா ஐ இல்ல. அப்ப மெண்டல்ல என்ன சொல்றார், அப்ப இப்படி ஆட்சியா இருந்தா நிறக்கோழி வருந்தானே. ஆனா மெண்டல்ல இருந்து விலகிறது என்ன, கேபிட்டல் ஐ இருந்தா. அப்ப கேபிட்டல் ஐ இவரோட இல்லை என்றதால இவை நிறத்தை தர போயினோம். சோ 1 தர 1 வந்து 1 வரும். இது 2 தர 1 2 வரும். சோ 3 பேர் வரும், 3 பேர் வரும். இங்க ஆட்சியான எதிர்வு ஐ இல்ல, நிறம் வர வேணும். ஆனால் இங்க சிமோல் சி இல்ல இருக்கு. அப்ப ஆல்ரெடி வெள்ள தானே, அப்ப நிறம் வராது. அப்ப என்ன கதைன்னா, ஒரு பிறப்புரிமை அமைப்புல கேபிட்டல் சி இருக்குது, அதோட கேபிட்டல் ஐ இருந்தால் நிறம் வராது, நிறம் வராது. ஆனா ஒரு பிறப்புரிமை அமைப்புல கேபிட்டல் சி இருக்கு, கேபிட்டல் ஐ இல்லைன்னா கட்டாயம் நிறம் பெறும். அதுதான் இது. அப்ப இந்த 3 பேருமடா, இந்த 3 பேரும் என்னத்தை தருவினம், நிறத்தை தருவினம். இந்த 3 பேரும் என்னத்தை தருவினம், நிறத்தை எங்களுக்கு தரப்போவினம். அப்ப ஆட்சி மேலாட்சியில என்ன கதை சொல்லு பார்ப்போம். முதலாவது டெபினிஷன் எழுத வேணும். எது இது. இப்ப நாங்கள் இந்த ஆட்சி மேலாட்சி தோற்றப்பாட வச்சுக்கொண்டு ஒருக்கா இந்த மேலாட்சியை விளங்கிட்டு வருவோம். மேலாட்சி என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெவ்வேறு அமைவிடங்களில் உள்ள பரம்பரை அலகுகளின் இடைத்தாக்கங்களால உருவாகும். வெவ்வேறு அமைவிடங்களில் உள்ள பரம்பரை அலகுகளின் இடைத்தாக்கம். இங்க ஒரு அமைவிடம், இங்க ஒரு அமைவிடம். என்ன கதைக்கிறோம்டா, வெவ்வேறு வெவ்வேறு அமைவிடங்களில் உள்ள பரம்பரை அலகுகளின் என்னது, இடைத்தாக்கத்தின் விளைவாகும், இடைத்தாக்கத்தின் விளைவாகும் என்று சொல்றாங்க. இடைத்தாக்கத்தின் விளைவாகும். ஓம்தானே. இந்த பரம்பரையலகம் இந்த பரம்பரையலகம் ஒன்றோட ஒன்று ஃபைட் பண்ணித்தான் ஒரு நிறம் ஒன்று வெளிப்படுகிறது. வெள்ளை நிறம் ஒரு நிறக்கோழி. அப்ப ஒன்று ஒன்று என்னடா இன்டர்பிரேட் பண்ணித்தான் நிறம் வருது. தனியோரால் வெளிப்படுத்த இயலாது.
ஆனா மெண்டல் நினைக்கிறது தனி ஒரு ஆள் தான் இந்த நிறத்தை வெளிப்படுத்துவாரு. ஆனா அந்த விஷயம் வந்து இங்க நடக்காது. ரெண்டு பரம்பரை அலகுகள் ரைட் ஒரு இயல்பை வெளிப்படுத்துது. ஆனா மெண்டல் நினைக்கிறது ஒரு பரம்பரை அலகு தான் ஒரு இயல்பை வெளிப்படுத்தலாம் என்றுதான் அவற்ற திங்கிங். ஆனா இங்க மாறித்தான் நடக்குது. ஓகே, அப்ப வெவ்வேறு அமைவிடங்களில் உள்ள பரம்பரை அலகின் இடைத்தாக்கங்களின் விளைவாகும் இங்க ஒரு அமைவிடத்துல இருக்கிற பரம்பரை அலகு இன்னொரு அமைவிடத்துல இருக்கிற பரம்பரை அலகின் வெளிப்படுத்தலை பாதிக்கும். அப்படி என்றா இங்க ஒரு ரெண்டு வகை இருக்கு. ஒன்று ஆட்சி மேலாட்சி, இன்னொன்று பின்னடைவு மேலாட்சி. அப்ப நாங்க முதலாவது கெடிங் என்ன போடுறோம்? ஆட்சி மேலாட்சி. ஆட்சி மேலாட்சி என்ன? ஆட்சி என்ன? இங்க ஆட்சியான எதிர்வு அதுதான் மென்ஷன் பண்ணுது. அப்ப ஒரு அமைவிடத்துல இருக்கிற ஆட்சியான எதிர்வு இன்னொரு அமைவிடத்துல இருக்கிற பரம்பரையலகு வெளிப்படுத்தும் இயல்பை பாதித்தல். இன்னொரு அமைவிடத்துல இருக்கிற பரம்பரையலகு வெளிப்படுத்தும் இயல்பை பாதித்தல் என்ன பேர்? ஆட்சி மேலாட்சி எனப்படும். இந்த ஆட்சி மேலாட்சி என்றது வந்து உதாரணம் இரண்டாவது விஷயம் உதாரணம் எது? வீட்டுக்கோழிகளின் இறக்கைகளின் நிறத்தின் தலைமுறை உரிமை என்று சொல்லுவோம். தலைமுறை உரிமை அடைதல் ரைட். இந்த இறக்கைகளின் நிறத்தை தீர்மானம் முதலாவது டெபினிஷன். முதலாவது விஷயம் வந்து டெபினிஷன் ரைட். ரெண்டாவது விஷயம் வந்து எக்ஸாம்பிள். ரெண்டாவது விஷயம் வந்து எக்ஸாம்பிள். மூன்றாவது விஷயம் வந்து இதைத்தான் கதைக்க போறோம். எது கதைக்க போறோம்? அதாவது மேலாட்சி. ஆட்சி மேலாட்சியை தீர்மானிக்கிறதுல ரெண்டு பரம்பரை அலகு வந்து பங்கெடுக்கும். ஒன்று வந்து சி பரம்பரை அலகு, அது வீட்டுக்கோழிகளின் இறக்கைகளின் நிறத்தை தீர்மானிக்கும். அதுல ஆட்சியான எதிர்வு நிறக்கோழியையும் பின்னடைவான எதிர்வு வெள்ளை நிறக்கோழியையும் தீர்மானிக்கும். இன்னொரு பரம்பரை அலகு ஐ எனும் பரம்பரை அலகு, இது சி எனும் பரம்பரை அலகுக்கு மேலாட்சி செலுத்தும். ஏன்? இது ஆல்ரெடி ஆட்சி, ஆனா அதுக்கு மேலால இவர் ஆட்சி செலுத்தி வெள்ளை நிறக்கோழியை தெரியும் ரைட். அப்ப மேலாட்சி செலுத்தும். சி பரம்பரை அலகின் வெளிப்படுத்துகையை பாதிக்கும். அதாவது சி வெளிப்படுத்துற இயல்பையை பாதிக்கிறார். அப்படி என்றா இதுலயும் ரெண்டு விஷயம் எழுதிவிட வேணும். கேபிட்டல் ஐ வந்து என்னது? கோழிகள்ல நிறப்பொருட்கள் உருவாதலை தடுக்கும் எதிர்வுரு. அப்ப கேபிட்டல் ஐ வந்து நிறக்கோழிகள்ல வந்து நிறப்பொருட்கள் உருவாதலை வந்து தடுக்க போகுது. அப்ப நிறமா வராது, வெள்ளை நிறக்கோழியா மாறிடும். அதே மாதிரி ஸ்மால் ஐ வந்து நிறம் உருவாதலை தடுக்க இயலாது. அப்ப எங்களுக்கு ஸ்மால் ஐ பக்கத்துல இருந்தால் நிறம் பெற வேணும். இங்க ஸ்மால் ஐ பக்கத்துல இருந்தால் நிறம் பெற வேணும். ஆனா அதோட ஆட்சியான எதிர்வு சி இருக்கணும்டா. ஆட்சியான எதிர்வு சி இருந்தா தான் என்ன வரும்? நிறம் பெறப்போகுது. அப்ப உண்ட ஃபைனலா ஒரு பிறப்புரிமை அமைப்புல கேபிட்டல் ஐ இருந்தால் நிறம் பெறாது. கேபிட்டல் ஐ இருந்தா நிறம் பெறாது. நிறம் பெற வேணும் என்றால் ஆட்சியான எதிர்வு சி இருக்க வேணும். அதே நேரத்துல கேபிட்டல் ஐ இருக்கக்கூடாது. ரெண்டு பேருமே சிமோலா இருந்தாலும் நிறம் பெறாது. இந்த இது வந்து ஐ இல்ல, நீ வேற வேணும்னு யோசிப்பாய். ஆனா சிமோல் சிஎல் இருக்கு. சிமோல் சி இருந்தா ஆல்ரெடி வெள்ளை நிறமே. அப்ப என்ன? ரெண்டு பரம்பரை அலகுகளும் ஒன்று இடைத்தாக்கம் புரிஞ்சுதான் ஒரு நிறம் பெறது. சொல்ற கதை விளங்குதாடா ரைட். இப்ப நாங்கள் அந்த கலப்புக்கு போவோம். என்னன்னு இதை வந்து கலந்து என்னென்னு இந்த முடிவுகள் பெறப்பட்டது. இது நான் லாஸ்டா அந்த பெனட் கேர்ல இருந்து எடுத்த விஷயம் தான் இது. அதை நாங்கள் கீறி பார்க்கணும் இப்படி வருதுன்னு ரைட். அதை நான் பேர்ந்து கதைக்கிறேன். அப்ப என்னன்னு கதைக்க போறேன்? இப்ப பெற்றோர் எடுக்கணும். பெற்றோர் எடுத்தா நான் இங்க என்ன எழுதுறேன்டா ரெட்டை சமனுக ஆட்சியான என்னடா வெள்ளை நிற கோழிகள். என்னடா ரெட்டை சமனுக ஆட்சியான வெள்ளை நிற கோழிகள். அவைதான கேபிட்டல் சி கேபிட்டல் ஐ. வெள்ளை நிறம் தானே. ஏன்? கேபிட்டல் ஐ இருந்தாலே வெள்ளை நிறம். ஓகே, அங்கால எழுது. ரெட்டை சமனுக பின்னடைவான வெள்ளை நிற கோழிகள்.
ரைட், இரட்டை சமனுக பின்னடைவான வெள்ளை நிற கோழிகள், அதுவும் வெள்ளை நிற கோழி தானா, வெள்ளை நிற கோழிகள். ரைட், அது என்னென்னு வர போகுது, சிமோல் சி சிமோல் சி சிமோலை சிமோல். ரைட், ரெண்டுமே வெள்ளை நிற கோழி தான், சிமோல் சி சிமோல் சி சிமோலை சிமோலை. ரைட், இப்ப என்னது இங்க அடுத்ததா கதைப்போம், புணரிகள். புணரிகள் என்று கதை. அப்ப புணரிகள் என்று கதைச்சா இங்க யார் வருவார், கேபிட்டல் சி ஐ என்ற ஒரு புணரி வரும். இங்க சிமோல் சி சிமோல் ஐ என்ற ஒரு புணரி வரும். இனி இவை ரெண்டு பேரும் சேர்ந்து F1 சந்ததி வரப்போயினும், F1 சந்ததி வரும். F1 சந்ததி, F1 சந்ததியில கேபிட்டல் சி சிமோல் சி கேபிட்டல் ஐ சிமோல் ஐ வரும். ரைட், உது என்ன நிற கோழின்னா உதுவும் வெள்ளை நிற கோழி தான். ஏன், ஆட்சியான எதிர் ஐ இருக்கு, ஆட்சியான எதிர் இருக்கு. அப்ப 100% என்னடா வெள்ளை நிற கோழிகள் தான் வரும். வெள்ளை நிற கோழிகள் வேணுமென்றா எழுதி கொள்ளலாம், பல்லின நுக. பல்லின நுக வெள்ளை நிற கோழிகள் வருது 100%. இனி அடுத்ததா வளமையா என்ன செய்யற நீ, F1 தோன்றல்களை கலப்பு செய்யும் போது, அப்ப அடுத்த வசனம் இதில் எழுதுவா இல்லை, F1 தோன்றல்களை கலப்பு செய்யும் போது, கலப்பு செய்யும் போது ரைட், என்ன எழுத போறாய், F1 into F1. அப்ப நீ கழிச்சு என்றா F1 into F1 என்று எழுதினியண்டா, F1 into F1 என்று எழுதினியண்டா, C சிமோல் C கேபிட்டல் I சிமோல் I into கேபிட்டல் C சிமோல் C கேபிட்டல் I சிமோல் I. ரைட், எழுதிட்ட. இனி எழுதினா ரெண்டுக்குமே 4 புணரி வருமடா, உனக்கு தெரியும். சி ஐ என்ற ஒரு புணரி, சி சிமோல் ஐ என்ற ஒரு புணரி, கேபிட்டல் சி சிமோல் ஐ, சிமோல் சி கேபிட்டல் ஐ என்ற ஒரு புணரி, சிமோல் சி சிமோல் ஐ என்ற ஒரு புணரி. அதே மாதிரி அங்கேயும் 4 சி ஐ, அடுத்தது கேபிட்டல் சி சிமோல் ஐ, சிமோல் சி கேபிட்டல் ஐ, சிமோல் சி சிமோல் ஐ. டேய், இது மெண்டலின் இரட்டை கலப்பு பிறப்பாக்கத்துல இனிஷியலா நீ படிச்சு கொண்டு எடுக்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்னது, ஒரு பல்லின நுகை 2 பரம்பரையில 4 புணரி வரும் என்று கதைக்கிறது. ஆல்ரெடி நீ எடுத்து வச்சிருக்கிற நாலேஜ், அதை வச்சு கொண்டுதான் நான் நீங்கள் எழுதுறேன். நீ அந்த 4 புணரி எப்படி எழுதுறதுன்னா அதுக்கு பேருந்து தனியா படிப்பிக்கணும், அது இரட்டை கலப்பு பிறப்பாக்கத்துல 4 புணரி வரும். ரைட், இப்ப இந்த 4 புணரிகளையும் வச்சு கொண்டு நீ என்ன செய்யறாய் என்றால் ஒரு பெனஸ்குயர் அமைக்கிறாய். ரைட், இதுல ஃபீமேல் மேல் போடுறாய், இங்க நாளையும் இங்க எழுதுறாய், அடுத்த நாளையும் அடுத்த கீழ் எழுதி கொள்றாய். ரைட், இப்படி ஒரு பெனஸ்குயர்ல இங்க என்ன எழுதுறாயடா, கேபிட்டல் சி ஐ, அடுத்தது கேபிட்டல் சி சிமோல் ஐ, அடுத்தது சிமோல் சி கேபிட்டல் ஐ, சிமோல் சி சிமோல் ஐ. ரைட், அதே மாதிரி கேபிட்டல் சி ஐ, கேபிட்டல் சி சிமோல் ஐ, சிமோல் சி கேபிட்டல் ஐ, சிமோல் சி சிமோல் ஐ. ரைட், இனி சேர்த்து எழுதுவாய் தானடா, சேர்த்து எழுத வேணும். அப்ப சேர்த்து எழுதுறேன்டா, சி சி ஐ ஐ, அடுத்தது சி சி கேபிட்டல் ஐ சிமோல் ஐ, அடுத்தது கேபிட்டல் சி சிமோல் சி கேபிட்டல் ஐ, அடுத்தது கேபிட்டல் சி சிமோல் சி கேபிட்டல் ஐ சிமோல் ஐ. ரைட், இப்படி 2 என்ன செய்யணுமாடா, பெருக்கி எழுத வேணும். 2 பெருக்கி இதை ஃபில்லப் பண்ண வேணும். ரைட், அதை நீ ஃபில்லப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரைட், அதை நினை பெருக்கி என்ன செய்வா, ஃபில்லப் பண்ணுனீங்கன்னா இந்த இதான் அந்த வீடு. ரைட், இந்த வீடியோல என்ன நாங்கள் கதைக்க போறோம்டா, 13 பேர் வெள்ளையா வருவினம், 3 பேர் நிறக்கோழிகளா வருவினம். அப்ப லாஸ்டா என்ன எழுதுவாய், F2 சந்ததியின் என்னது தோற்ற அமைப்பு விகிதம், வெள்ளைக்கு நிறக்கோழி 13க்கு 3 என பெறப்படும். அப்படிதான் எழுதி முடியும், 13க்கு 3. அதை நிரப்பினி என்ன வரும். அப்ப அது எப்படி வரும், இங்க 1 2 3 4 பிறப்புறும் அமைப்புல இது 1 இது 2 இது 2 இது 4. அப்ப அதை நிரப்பிட்டு எண்ணி பார்த்தீங்கன்னா வரும். அப்ப டோட்டலா இது 9, இதுல ஒரு 3, அதுல ஒரு ஆள், டோட்டலா 13 பேர் என்னவா வருவினோம், வெள்ளையா வருவினோம். 3 பேர் என்னவா வருவினோம், நிறக்கோழிகளா வருவினோம். இப்ப நாங்கள் சில விஷயங்களுக்கு ரீசன் சொல்லி விட வேணும். ரீசன்
ஏன் எப்பன் கோழிகள் யாவும் வெள்ளை நிறமா வந்தவை? வெள்ளை நிறமா வந்தவை. எப்பன் கோழிகள் யாவும் கோழிகள் யாவும் வெள்ளை நிறமா வந்ததுக்கு காரணம் ஆட்சியான எதிர்வு ஐயிருத்தல். ஆட்சியான எதிர்வு ஐயிருந்தாலடா அதன் நிரோத விளைவினால் என்ன நிறம் உனக்கு கிடைக்கும்டா? வெள்ளை நிறம் தான் கிடைக்கும். அதன் நிரோத விளைவினால் வெள்ளை நிறம் தான் உனக்கு கிடைக்கும். வேற ஒரு நிறமும் என்ன செய்யாது, வராது. சொல்ற கதை விளங்குதா? ரைட். அப்ப F1க்கு ஒரு ரீசன் சொல்றோம். அடுத்தது F2ல வந்த ஆக்கள் எல்லாருக்கும் சேர்த்து ரீசன் சொல்லுவோம். இந்த 16 பேருக்கும் ரீசன் சொல்ல வேணும். எப்படி ரீசன் சொல்றேன்? F2 சந்ததியில் பெறப்பட்ட பிறப்புரிமை அமைப்பில் ஆட்சியான எதிர்வு ஐ இருப்பின், என்னடா F2 சந்ததியில் பெறப்பட்ட பிறப்புரிமை அமைப்பில் ஆட்சியான எதிர்வு ஐ இருப்பின், கேபிட்டல் ஐ இருப்பின், அதன் விளைவாக வெள்ளை நிற கோழிகள் தான் பெறப்படும். அதை எதற்கு கதைக்கலாம்? 1 2 3 4 5 6 இவ்வளவு பேருக்குமே எத்தனை? 9 3 12 பேருமே ஆட்சியான எதிர்வு ஐய வச்சிருக்கீங்க. அப்ப ஆட்சியான எதிர்வு ஐ இருக்கிற பிறப்புரிமைப்பு எல்லாமே வெள்ளை நிற கோழி. ரைட். அப்படி என்றா இவர் ஏன் வெள்ளை நிற கோழி? என்னண்டா அவர்கிட்ட ஆட்சியான எதிர்வு ஐ இல்லை என்றாலும் என்ன சொல்லுவாப்போம்? கேபிட்டல் சி இல்லையேடா. அப்ப கேபிட்டல், அப்ப இது ஏன் வெள்ளை நிற கோழி என்றா ஆட்சியான எதிர்வு சி இல்லாதிருத்தல். ரைட். அப்ப சிமோலை வெள்ளை நிறமா இருக்கிறதுக்கு ரீசன் நீ சொல்லி எல்லோ விட வேணும். ஏன்? இப்ப நீ ஒரு கதை சொல்ற, ஆட்சியான எதிர்வு ஐ இருந்தால் மஸ்ட் வெள்ளை நிறம் என்று சொல்ற. ஏனென்றா அது நிறத்தை தோற்றுவிக்க விடாது. அது உனக்கு விளங்கு. இன்னொன்று, அப்ப ஏன் நீங்க ஆட்சியான எதிர்வு ஐ இல்லாம ஏன் அது வெள்ளை நிறமா வந்ததுண்டா ஆட்சியான எதிர்வு சி இல்லை. அது ரீசன் சொல்லுவேன். அடுத்தது இது 2 பேரும் ஏன் நிறம் வந்தது என்று சொல்லுவோம். அடுத்த ரீசன் இது 2ம் ஏன் நிறம் வந்தது என்று சொல்லுவோம். ஏன் நிறம் வந்தது? ஆட்சியான எதிர்வு ஐ இல்லாதிருப்பதுடன் ஆட்சியான எதிர்வு கேபிட்டல் சி இருப்பதால் இது 2 நிறம் பெறுது என்று சொல்லுவோம். சொல்ற கதை விளங்குதா? அப்ப நிறம் ஏன் வேற இல்லை என்றதுக்கு ஒரு ரீசன். இவ்வளவு 12 பேர், 13 பேர்ல 12 பேருக்கு ஒரு ரீசன் தான் சொல்ல போறா. என்னது? ஆட்சியான எதிர்வு ஐ இருந்தா பிறப்புரிமைக்குள்ள நிறம் பெறாது. கடைசியா இவர் நிறம் பெறாமைக்கு காரணம் ஆட்சியான எதிர்வு ஐ இல்லாட்டியும் ஆட்சியான எதிர்வு சி இல்ல. அப்ப ஆட்சியான எதிர்வு சி இல்லாதாலையும் நிறம் பெறாது. அடுத்த என்ன பிரச்சனை? இவர் 2 பேரும், அதாவது 3 பேர், இதுல 1 இது 2, 3 பேர் நிறம் வந்தமைக்கு காரணம் என்ன சொல்லுவாப்போம்? ஆட்சியான எதிர்வு ஐ இல்லாத ஒரு ரீசன். 2வது ரீசன் ஆட்சியான எதிர்வு சி இருத்தல். அப்ப ஆட்சியான எதிர்வு ஐ இல்லாம ஆட்சியான எதிர்வு சி இருந்தால் கட்டாயம் நிறம் பெறும். எத்தனை பேர் வருவினம்? 3 பேர் வருவினம். அவ்வளவுதான்டா ஆட்சி மேலாட்சிக்கான நோட்ஸ். அப்ப ஆட்சி மேலாட்சிக்கான தியரிஸ் என்ன சொல்லுதுண்டா, இனிஷியலா ஒரு டெபினிஷன். என்னடா டெபினிஷன்? அதாவது ஒரு அமைவிடத்துல இருக்கிற ஆட்சியான எதிர்வு இன்னொரு அமைவிடத்தில இருக்கிற பரம்பரையலகு வெளிப்படுத்தும் இயல்பை பாதித்தல். எக்ஸாம்பிள் என்ன? வீட்டு கோழிகளின் இறக்கைகளின் நிறம் தலைமுறை உரிமை அடைதல். இந்த கோழியின் இறக்கைகளின் நிறத்தை தீர்மானிக்கிறதுக்கு 2 பரம்பரையலகு பொறுப்பு. ஒன்று கேபிட்டல் சி, அதான் நிறத்தை தீர்மானிக்கிறது. கேபிட்டல் சி நிறக்கோழி, ஸ்மால் சி வெள்ளை நிறக்கோழி. அதை எழுதி முடிப்பார். இன்னொரு பரம்பரையலகு ஐ எனும் பரம்பரையலகு, அது சி என்ற பரம்பரையலகுக்கு மேலாட்சி செலுத்தும். எஸ், அது சி வெளிப்படுத்துற இயல்பை பாதிக்கும். அதுவும் சரி. இனி கேபிட்டல் ஐ நிறப்பொருட்கள் உருவாதலை தடுக்கும். அதாவது பிரவுன் அந்த நிறமோ அல்லது பிளாக் நிறமோ வர விடாது. அதன் விளைவாக வெள்ளை நிறத்தை தான் வர விடும். ரைட். ஸ்மால் ஐ ஒன்றும் செய்யாது. அதாவது நிறம் உருவாதலை தடுக்காது. அது ஆட்டோமேட்டிக்கா விட்டுரும். நீங்க நிறத்தை உருவாக்கும். இது 2 நிறத்தை உருவாக்கும். ரைட். இதுக்கு பிறகு அந்த சென்டென்ஸ் எழுதணும். என்னண்டு? இரட்டை சமனுக ஆட்சியான வெள்ளை நிற கோழிகளையும் இரட்டை சமனுக பின்னடைவான வெள்ளை நிற கோழிகளையும் கலப்பு செய்யும் போது F1 சந்ததியில் யாவும் வெள்ளை நிற கோழிகள் பெறப்பட்டது. ரைட். F1 தோன்றல்களை கலப்பு செய்யும் போது F2 சந்ததியில் நிறக்கோழிகளுக்கு வெள்ளை நிற கோழிகள் நிறைக்கோழிகள் 13க்கு 3 வந்தது. வெள்ளை 13, நிறக்கோழி 3 வந்தது. இனி அப்படியே எழுத வேணும். இதை எழுதி முதல் சென்டென்ஸ்ல சொல்ல வேணுமடா. சேர்ந்து திருப்பி இந்த வரைபடத்துல கீறி போட்டு லாஸ்டா ரீசன் சொல்லணும். எதுக்கு வெள்ளை நிறம் வந்ததுக்கு ரீசன் சொல்லணும்.
F1 ஏன் வெள்ளை நிறம் வந்ததுண்டா ஐ என்ற ஆட்சியான எதிர்வு அதை நிரோதி. ஏன் F2 சந்ததியில நிறைய பேர் வெளில வந்தவேண்டா அதுக்குரிய ரீசன் ஆட்சியான எதிர்வு ஐ இருந்தா பிறப்புல நிறம் பெற. இவர் ஏன் நிறம் பெறையில என்ற ஒரு ரீசன் சொல்லணும். ஆட்சியான எதிர்வு சி இல்லாமை இவர் ஏன் நிறம் வந்ததுண்டா அதுக்கு ரெண்டு ரீசன். ஒன்று ஆட்சியான எதிர்வு ஐ இல்லாது ஆனா ஆட்சியான எதிர்வு சி இருக்கிறதுன்னு சொல்லணும். ரைட். லாஸ்டா இது மெண்டலின் இரட்டை கலப்பு பிறப்பாக்கத்தின் தோற்றமைப்பு விகிதத்தில இருந்து விலகு. ஏன் மெண்டலின் இரட்டை கலப்பு பிறப்பாக்கத்தின் தோற்றமைப்பு விகிதம் 9:3:3:1 9:3:3:1. ஆனா இங்க வந்தது 13:3 13:3 13:3 வருது. அப்ப இரட்டை கலப்பு பிறப்பாக்குதுல உனக்கு தெரியுமே கேபிட்டல் வை சிமோல் வை கேபிட்டல் ஆர் சிமோல் ஆர் கேபிட்டல் வை சிமோல் வை கேபிட்டல் ஆர் சிமோல் ஆர் என்ன இந்த கிளப்பு இருக்கு இல்லடா மெண்டல் இரட்டை கிளப்புல முதல் படிச்சிருப்பேன். அந்த கிளப்புக்கு 9:3:3 கொண்டு வந்தது. ஆனா இந்த கிளப்பில் எதுல இந்த கிளப்பில என்னன்றா 13:3 வந்தது. அப்ப பிழை இல்லை, பெரிய பிழை இல்லை. மெண்டல் என்ன சொல்ற இரட்டை கலப்பு பிறப்பாக்கத்தின் தோற்றமைப்பு வீதம் மஸ்ட் 9:3:3:1 வர வேணும்னு சொல்றாரு. ஆனா இங்க வந்தது 13:3. அப்ப மெண்டல் சொன்ன கதை வந்து பிழை. ஒரு ரீசன் இதுதான். மெண்டலின் இரட்டை கலப்பு பிறப்பாக்கத்தின் தோற்றமைப்பு வீதம் 9:3:3 கொண்டேனும் விகிதத்தில் இருந்து விலகல் அடைகின்றது ஒன்று. இரண்டாவது விஷயம் மெண்டல் சொல்றார் ஒரு இயல்புக்கு ஒரு பரம்பரையலகு தான் ரீசன் சொல்றார். ஆனா இங்க ஒரு இயல்புக்கு 2 பரம்பரையலகு ரீசன். ஒரு இயல்பிற்கு 2 பரம்பரையலகு ரீசன். அப்ப சோ 2 விஷயத்தால மேலாட்சி வந்து பிழைக்க போகுது. பின்னடை மேலாட்சிக்கு சேம் திங் தான். அது நம்ம இந்த அடுத்தா சொல்ற. அப்ப 2 ரீசனால மேலாட்சி மெண்டலின் விதியில் இருந்து விலகல் அடைகின்றது. ரைட். விளங்கிட்டா? அப்ப ஆட்சி மேலாட்சிக்குரிய நோட்ஸை வந்து ரிசோர்ஸ்ல வாஜிபார் சும்மா அடுத்தடுத்து அப்படியே வந்து கொண்டிருக்கு. எல்லா விஷயமும் நான் சொல்லிட்டேன். இதுதான் ஆட்சி மேலாட்சி. சில பேருக்கு வந்து ஜெனட்டிக் வந்து விருப்பம் இல்லாம இருக்கலாம், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா என்ன இஷ்யூண்டா இருக்கிற பயாலஜி பாடங்கள்லடா ஜெனட்டிக் தான் ஈஸியான விஷயம். ஏனண்டா டக்குன்னு படிச்சு கொள்ளலாம். ரைட். இப்ப உதாரணமா என்னடா இது ஒரு விளங்குற பாடம், நோட்ஸை ஷோட்டா எடுத்துக்கொள்ளலாம். மற்ற பாடங்கள் மாதிரி என்னது பாடமாக்கி தான் எழுத வேணுமென்று இல்லை, விளங்கி வந்து இதை என்ன செய்யலாமடா செஞ்சு கொள்ளலாம். பயோல வந்து விளங்கியும் படிக்கலாம்னு சொல்றதுக்கு இதைத்தான் உதாரணமா சொல்லலாம். ஜெனடிக்ஸ் எல்லா பாடத்தையும் உதாரணமா சொல்லலாடா. சில விஷயங்களை விளங்கி எல்லாத்தையும் படிச்சு கொள்ளலாம். பயாலஜி டோட்டலா விளங்கி படிக்கலாமான்னா நல்ல விஷயம் தான். வாழ்த்துக்கள். அப்படி படிச்சு கொள்ளு. எல்லா பாடத்தையும் விளங்கி படிக்கிறேன்னா நல்ல டைவர்சிட்டி எல்லாம் நல்ல வேறு லெவல் விளக்கத்துல படிக்கலாமாடா டைவர்சிட்டி பாடம் எல்லாம். அது ஒண்ணு நீங்க ட்ரை பண்ணி பாரு. டைவர்சிட்டி, என்வாய்மெண்ட் பயாலஜி, மைக்ரோ பயாலஜி, அடுத்தது அப்ளை பயாலஜி எல்லாம் வேறு லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல படிக்கக்கூடிய பாடம் தான். 7 மண்டா படிச்சுப்பார். இந்த ஜெனட்டிக்ஸ் என்ன பொறுத்தவரை ஜெனட்டிக்ஸ் மொலிகுலர் பயாலஜி தான்டா மெயினா விளங்கி செய்யற பாடங்கள். மற்ற பாடங்கள் ஞாபகப்படுத்துறதுதான் நீ கூட வச்சிருக்க வேறு. இல்ல நீ இதை ஏற்றுக்கொள்ள இல்லைன்னா அது உண்டது. ரைட். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்க பின்னடைவு மேலாட்சி ஒருக்க பார்ப்போம். என்னடா பின்னடைவு மேலாட்சி. ஓகே. அப்ப ரேஸ் பண்றேன். நான் அப்படியே ரேஸ் பண்றேன். ரைட். ரைட். என்னடா பின்னடைவு மேலாட்சி. அப்ப அதுவும் அதே மாதிரி தான்டா. அதுவும் அதே மாதிரி தான். இப்ப இங்க ஒரு அமைவிடத்தை காட்டுறேன். நாடே இது ஒரு அமைவிடமா காட்டுறேன். ரைட். இது ஒரு நிறமூட்டம். அதே மாதிரி இன்னொரு நிறமூட்டத்தை காட்டுறேன். டே ஒரு பரம்பரையில காட்டலாம். ஆனா நான் ஈஸியா நீ இப்ப இந்த ஒண்ணுக்குள்ள போட்டா குழப்புவாயின்றதுக்காண்டி தனித்தனியா காட்டுறேன். நாடே அதான்
ரைட். இப்ப வந்து இதுல ஒரு பரம்பரை அலகு இருக்குடா, இதுல ஒரு அதே மாதிரி தான் வருமா? இதுல ஒரு பரம்பரை அலகு இருக்கு ஏ, ஏ என்ற ஒரு பரம்பரை அலகு. அதே மாதிரி இதுல ஒரு பரம்பரை அலகு இருக்கு, இதுல ஒரு பரம்பரை அலகு இருக்கு பி, பி. எனக்கு தனியா ஸ்மால் பி போடலாம் அல்லது கேபிட்டல் அதெல்லாம் போடலாம். ஆனா இந்த டெபினிஷன் எழுத வேணும்ன்றதுக்காண்டி நான் அப்படி போட்டுக்கொள்றேன். என்னண்டாடா, என்னது ஸ்மால் பி என்றதை போட்டுக்கொள்றேன். ஸ்மால் பி என்றதை நான் போட்டுக்கொள்றேன். ரைட். இப்ப நான் அதே மாதிரி டெபினிஷன் கதைக்கிறதுக்காண்டி இதை என்னென்று எழுதுறேன்னா ஓர் அமைவிடம் என்று எழுதுறேன். ஓர் அமைவிடம். ரைட். இவரை நான் எப்படி எழுதுறேன்டாடா, இன்னொரு அமைவிடம் என்று எழுதுறேன். இன்னோர் அமைவிடம், இன்னோர் அமைவிடம் என்று எழுதுறேன். ரைட். இப்ப என்ன கதைன்னா, இவருக்கு ஒரு பேர் வைக்கிறேன். யாருக்கு? இந்த ஸ்மால் பிக்கு ஒரு பேர் வைக்கிறேன். டேய், இதெல்லாமே பேசிக்கான ஜெனடிக் விஷயம் உனக்கு தெரியணுமா? பேசிக்கான விஷயம். ரைட். இது என்னன்னா சமநுக அல்லது ஓரின நுக என்று எழுதலாம். சமநுக பின்னடைவான, பின்னடைவான பிறப்புரிமை அமைப்பு, பிறப்புரிமை அமைப்பு என்று எழுதுறது. சமநுக பின்னடைவான பிறப்புரிமை அமைப்பு நீ ஏற்றுக்கொள்வாய். எஸ், ஸ்மால் பி என்றா சமநுக பின்னடைவான பிறப்புரிமை பண்ணதை ஏற்றுக்கொள்ளுவாய், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா நாங்கள் அங்க ஆட்சி மேலாட்சியில இதுல நான் கேபிட்டல் ஐ போட்டேன். நான் கேபிட்டல் ஐ போட்டுட்டு அதுக்கு பேர் வச்சேன்னா ஆட்சியான எதிர்ரு என்று கழிச்சினான். ஆட்சியான எதிர்ரு இன்னொரு அமைவிடத்துல இருக்கிற பரம்பரையிலகு வெளிப்படுத்தும் இயல்பை பாதிக்கும் என்று கழிச்சினான். ஆனா இங்க நான் ஆட்சியான எதிர்ரு ஐ என்றதை கழிக்கிறேன். அதாலதான் அதுக்கு பேர் ஆட்சி மேலாட்சி. இங்க நான் பின்னடைவான பிறப்புரிமை அமைப்பு கழிச்சால்தான் இவருக்கு என்ன பேருண்டா பின்னடைவு மேலாட்சி. பின்னடைவான ஒரு ஆள் மேலாட்சி செலுத்துறார். ரெசசிவ் எபிஸ்டேசிஸ். ரைட். ஓகே. பின்னடைவு மேலாட்சி. அப்ப பின்னடைவான ஒரு ஆள் தான் இங்க மேலாட்சி செலுத்துறதுன்றதாலதான் பின்னடைவு மேலாட்சி. அப்படி என்றா ஸ்மால் பி என்றது சமநுக பின்னடைவான பிறப்புரிமை. அப்ப நான் டெபினிஷன் சொல்றேன் பேர் ஈஸியா வழங்க முடியும். ஒரு அமைவிடத்துல இருக்கிற சமநுக பின்னடைவான பிறப்புரிமை அமைப்பு இன்னொரு அமைவிடத்துல இருக்கிற பரம்பரையலகு வெளிப்படுத்தும் இயல்பை பாதித்தல். இன்னொரு அமைவிடத்துல இருக்கிற பரம்பரை அலகு வெளிப்படுத்தும் இயல்பை என்ன செய்யுமடா பாதித்தல் என்று பேர். பாதித்தல். அப்ப இது சேம் தானடா, ஆட்சி மேலாட்சிக்கும் பின்னடை மேலாட்சிக்கும் ஒரே மாதிரி தானே கலைக்கிறது. இன்னொரு அமைவிடத்தில் இருக்கிற பரம்பரையலை வெளிப்படுத்தும் இயல்பை பாதித்தல். இன்னொரு அமைவிடத்தில் அமைந்திருக்கும் பரம்பரையலை வெளிப்படுத்தும் இயல்பை பாதித்தல். யார் பாதிக்குது? ஒரு அமைவிடத்துல இருக்கிற சமநுக பின்னடைவான பிறப்புரிமை. அங்க யார் பாதிக்குது? ஒரு அமைவிடத்துல இருக்கிற ஆட்சியான எதிர். ஒரு அமைவிடத்துல இருக்கிற ஆட்சியான எதிர். அப்ப பின்னடை மேலாட்சிக்கு என்ன டெபினிஷன்? ஓர் அமைவிடத்துல இருக்கிற சமநுக பின்னடைவான பிறப்புரிமை அமைப்பு இன்னொரு அமைவிடத்துல இருக்கிற பரம்பரையலகு வெளிப்படுத்தும் இயல்பை பாதித்தல். பாதித்தல். விளங்கிட்ட? ரைட். இங்க என்ன எக்ஸாம்பிள்? எக்ஸாம்பிள் யார்? இனிப்பு பட்டாணி தாவரம். இனிப்பு பட்டாணி தாவரத்தின், தாவரத்தின் அவரை வந்து சயின்டிபிக் நேம் என்னடா? லத்தைரஸ் ஓடோராட்டஸ். ரைட். லத்தைரஸ் ஓடோராட்டஸ். இனிப்பு பட்டாணி தாவரத்தின் பூவின் நிறம் தலைமுறை உரிமை அடைதல். பூவின் நிறம் தலைமுறை உரிமை அடைதல். ரைட். உதாரணம் எழுதியாச்சு. உதாரணம் எழுதியாச்சு. இங்கேயும் இந்த பூவின் நிறத்தை தீர்மானிக்கிறதுல, இனிப்பு பட்டாணி தாவரத்தின் பூவின் நிறத்தை தீர்மானிக்கிறதுல இரு பரம்பரை அலகுகள் செல்வாக்கு செலுத்தும். இரு பரம்பரை அலகுகள் வந்து செல்வாக்கு செலுத்தும். என்ன அந்த ரெண்டு பரம்பரை அலகுண்டா? ஏ என்ற ஒரு பரம்பரை அலகு அண்ட் வந்து பி என்ற ஒரு பரம்பரை அலகு. இங்க ஏ இருக்கு, அங்க பி இருக்கு. அப்ப ஏ அண்ட் பி பரம்பரை அலகு தாண்டா இந்த பூவின் நிறத்தை தீர்மானிக்குது. இந்த பூவின் நிறம், இனிப்பு பட்டாணி தாவரத்துல பூவின் நிறம் இரு நிறங்கள்ல இருக்கு, வெவ்வேறு பேதங்கள் இருக்கு. ஒன்று ஊதா நிறப்பூ, ஊதா நிறப்பூ. இன்னொன்று வந்து வெள்ளை நிறப்பூ, வெள்ளை நிறப்பூ. ரைட். அப்ப இனிப்பு பட்டாணி தாவரத்தில் இருவேறுபட்ட பேதம் இருக்காமடா. ஒன்று ஊதா நிறப்பூவை தோற்றுவிக்கிறது,
இன்னொன்று வெள்ளை நிற பூவை தோற்றுவிக்கிறது. ரைட். இங்க ஊதா நிறம் பெற வேணும் என்றால், அதாவது இனிப்பு பட்டாணி தாவரத்தில ஊதா நிறம் பெறப்பட வேணும் என்றால் அது கட்டாயம் அது கட்டாயம் என்னென்றாடா ஆட்சியான எதிரு ஏ. ரைட். ஆட்சியான எதிருரு ஏயும் அண்டு ஆட்சியான எதிருரு என்னடா பியையும் கொண்டிருத்தல் வேண்டும். கதை விளங்குதாடா? இப்ப பேர் கதைக்கிறேன், பேர் ஒண்ணு விளங்குதான். இனிப்பு பட்டாணி தாவரத்துக்கு ஒரு பின்னடைவு மேலாட்சிக்கு ஒரு டெபினிஷன் எழுதுறாய். ரைட். அதுக்கு பிறகு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறாய். இனிப்பு பட்டாணி தாவரத்தின் பூவின் நிறம் தலைமுறை உரிமை அடைதல். இதுல ஒரு 2 பரம்பரையில செல்வாக்கு செலுத்தும்னு சொல்றாய். எது ஏயும் பியும் சொல்றாய். இங்க 2 வகையான வேறுபட்ட பேதங்கள் இருக்கு. ஒன்று ஊதா நிற பூவை தோற்றுவிக்கும் தாவரம், வெள்ளை நிற பூவை தோற்றுவிக்கும் தாவரம் இருக்கு. ஆனா இங்க ஊதா நிறப்பூ ஒரு தாவரம் தோற்றுவிக்க வேணும்டா அதுக்கு ஒரு இயல்பு இருக்க வேணும். கட்டாயம் எதிரு ஏயும் எதிரு பியும் அந்த பிறப்புரிமை அமைப்புல ஆட்சியா இருக்க வேணும். அந்த பிறப்புரிமை அமைப்புல ஆட்சியா இருக்கணும். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறேன், விளங்குதான். இது பெனல்டிஆர் போட்டா தானே வரும், ஆனா ஆல்ரெடி நான் எழுதலாம். ரைட். ஏ பிபி என்ன ஒன்று எழுதுறேன், ஏபிபி. அடுத்தது ஏ ஒன்ன சிமோலா மாத்து, ஏ கேபிட்டல் பி. இந்த சிமோலா மெட்டதுக்கு மாத்து, கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி. மெட்டதுக்கு 2ஐயும் மாத்தி விடு, இதையும் மாத்து, இதையும் மாத்து. விளங்குதா? இந்த 4 பேரையும் பாத்தி என்றால் இங்க ஏ இருக்கிறார், இங்க பி இருக்கு, ஆட்சி. இங்க ஒரு ஏ இருக்கார், இங்க 2 பி இருக்கணும், ஆட்சி. இங்க 2 ஏ இருக்கார், இங்க பி இருக்கார், ஆட்சி. இங்க ஏ இருக்கார் ஒரு ஆள், இங்க ஒரு ஆள் பி இருக்கு. அப்ப இந்த 4 பிறப்புரிமை அமைப்பை பாத்தீங்கன்னா எல்லாரிலையும் ஆட்சியான எதிர்வு ஏ அண்ட் பி ஒன்றாச்சும் இருக்குதானடா. 2ம் இருக்குது, சில நேரத்துல 1ம் இருக்குதானே. ரைட். அப்படி என்றா இதன் விளைவாக ஊதா நிறம் தான் பெறும். அப்ப இது கணக்கு பாக்குறதுக்கு சமனுகம் என்றாடா 1 தர 1. இதுவும் சமனுகம், அதுவும் சமனுகம். இது பலினனுகம் 2 தர 1. இது சமனுகம் 1 தர 2. இது இது 2ம் பலினனுகம் 2 தர 2. அப்ப இதுல 4 பேர் வருவின், இதுல 2 பேர் வருவின், இதுல 2 பேர் வருவின், இதுல ஒரு ஆள் வருவேன். கூட்டினா 9 பேர் ஊதா நிறப்பூ. ஊதா நிறப்பூ வரும் 9 பேர் ஊதா நிறப்பூ. அப்ப வெள்ளை நிறம் யாருக்கு வருவினம் என்று பாத்தீங்கன்னா இங்க பேர் ஏ அல்லது முதல் கேபிட்டல் எழுதுவோம். கேபிட்டல் ஏ ஸ்மால் பி. கேபிட்டல் ஏ ஸ்மால் பி. கேபிட்டல் ஏ ஸ்மால் பி. ரைட். அடுத்தது எழுதுறேன், மாத்தி மெத்ததுக்கு எழுது. ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி. ரைட். அடுத்தது எழுது ஸ்மால் ஏ ஸ்மால் பி. ரைட். இங்க பாத்தீங்கன்னா இது ஆட்சியான ஆளா இருக்கார், இது ஆட்சியான ஆளா இருக்கார். ஆனா ஸ்மால் பி பின்னடைவா இருக்கார். அப்ப சோ இங்க நிறம் பெறார். ஏன்? கட்டாயம் கேபிட்டல் ஏயும் கேபிட்டல் பியும் ஆட்சியானது ஒரு ஆளாச்சும் இருக்க வேணும், இங்க ஒரு தருமே இல்ல. ஏன்? இங்க ஏ இருக்கார், பி இல்ல. அதே மாதிரிதான் இங்க ஏ இருக்கார், இங்க பி இல்லை. இங்க ஏ இல்லை ஆனா பி இருக்கார், இங்க பி இருக்கார். இங்க 2 பேரும் இல்லை. அப்ப இப்படி ஒரு ஆள் இல்லை என்றாலும், இப்படி 2 பேரும் இல்லை என்றாலும் அதன் விளைவாக வெள்ளைதான் வரும். அப்ப இதை என்னன்னு கலைக்க போறேன், 1 தர 1 சமனுகம், இது 1 தர 2. அப்ப இது ஒரு ஆள், இவர் 2 பேர். அப்ப இதுல எத்தனை பேர்? 3 பேர் வரும். இதுவும் 1 தர 1 சமனுகம் 1 தர 1. அப்ப எத்தனை? ஒரு ஆள். இது 1 தர, இது பலினுகம் 2. அப்ப 2. அப்ப எத்தனை பேர்? 3 பேர். அப்ப 3 பேர். அதே மாதிரி இது 1 தர 1 தான், இதுவும் சமனுகம். சமனுகம் 1 பேருக்கு, பலினுகம் 1, பலனுகம் 2. இங்க 2மே பலினுகம் 2 தர 2 பேருக்கு 4 எழுதி வச்சுக்க. ரைட். இது லோக்கலா ஈஸியா செய்யற மெத்தடா. ரைட். ஓகே. அப்ப இது எத்தனை பேர்? ஒரு ஆள் வர போறார். ரைட். அப்ப 3 மாறும் உண்டு. டோட்டலா 7 பேர். என்ன நிறம்? வெள்ளை நிறம். என்ன நிறம்? வெள்ளை நிற பூ.
வெள்ளை நிற பூக்களை உடைய தாவரம். அப்ப 9 பேர் நிறமும் 7 பேர் என்னடா சொல்லு பாப்போம் நிறம் இல்லாம வெள்ளை நிறமும் பெரியனம். அப்ப ஊதா நிற பூ, அதாவது இனிப்பு பட்டாணி தாவரத்தில் பூவின் நிறத்தை தீர்மானிப்பதில் இரு பெரம்பரை இலைகள் பங்கெடுக்கும் ஏஎம்பி. அந்த இனிப்பு பட்டாணி தாவரத்துல இரு வேறுபட்ட பேதம் இருக்கு. ஒன்று ஊதா நிற பூ தாவரங்களை தோற்றுவிக்கிறது, வெள்ளை நிற பூ தாவரங்களை தோற்றுவிக்கிறது. இங்க ஊதா நிற பூ வரணும்னா ஆட்சியான எதிர் ஏயும் இருக்கணும், ஆட்சியான எதிர் பியும் இருக்கணும். அப்படி இருக்கிறார்கள் 9 பேர் நிறத்தை தெரியும். அப்படி இல்லாதாக்கள் 7 பேர் என்னது வெள்ளை நிறத்தை தரவு. அவ்வளவுதான் விஷயம். அப்ப இனி இதுக்கு கிளப்பு செய்யணும், இதுக்கு கிளப்பு செய்யணும். என்ன கிளப்பு? பழமையான கதை தானே. என்ன கதை? பெற்றோர் ஆரடா பெற்றோர், அதாவது இரட்டை சமனுகமுடைய இரட்டை சமனுக ஆட்சியான இரட்டை சமனுக ஆட்சியான என்னது ஊதா நிற பூக்களை கொண்ட தாவரம். உனக்கு விளங்க கீழே எழுதுறேன்னா ஊதா நிற பூக்களை கொண்ட தாவரம், ஊதா நிற பூக்களை கொண்ட தாவரம். ரைட். அங்கால இரட்டை சமனுக இரட்டை சமனுக பின்னடைவான பின்னடைவான என்ன வெள்ளை நிற பூக்களை கொண்ட தாவரம், வெள்ளை நிற பூக்களை கொண்ட தாவரம். அங்க முதல் வீட்டுக்கோழிகள்ல ரெண்டுமே வெள்ளை என்று எழுதினி, அதுக்குரிய ரீசன் ரெண்டுமே வெள்ளையா தான் பெறும். கேபிட்டல் சி கேபிட்டல் சி கேபிட்டல் ஐ கேபிட்டல் ஐயும் வெள்ள, சிமோல் சி சிமோல் சி சிமோல் ஐ சிமோல் ஐயும் வெள்ள. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க வந்து இது ஊதா நிறமடா. எது? கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ஊதா. இது சிமோலே சிமோலே சிமோல் பி வெள்ள வெள்ள. அது உனக்கு தெரியணுமே, அது உனக்கு தெரியணுமே. ரைட். இனி புணரிகள், இனி புணரிகளடா புணரிகள். அது அதே மாதிரி தான் எழுதுறது. இங்க ஏ கேபிட்டல் பி. ரைட். இங்க சிமோல் பி. ரைட். இனி இவை ரெண்டு பேரும் சேர்ந்து கேபிட்டல் ஏ சிமோல் ஏ கேபிட்டல் பி சிமோல் பி. இது என்ன? F1 சந்ததி. இது வந்து F1 சந்ததி. என்ன? 100% ஊதா நிறப்பூ, ஊதா நிற பூக்களை கொண்ட தாவரம். ஏன்? இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் பி இருக்கு. ரெண்டுமே ஆட்சியா இருந்தால் என்ன நிறம் பெறும்? ஊதா நிறம் பெறும். ரைட். இனி அடுத்த வசனம் என்ன? பழமையான கதை தான். எது? F1 சந்ததிக்கிடையில், F1 சந்ததிக்கிடையில் என்னது? கலப்பினை மேற்கொள்ளும் போது, கலப்பினை மேற்கொள்ளும் போது, கலப்பினை மேற்கொள்ளும் போது, மேற்கொள்ளும் போது இனி F1 into F1, F1 into F1, capital A small a capital B small b into capital A small a capital B small b. ஒரு 4 புணரி வரப்பு. அது வளமையான கதை தான். A capital B, A small b, small a capital B, அடுத்தது small a small b. அதே மாதிரி அங்காளையும் எழுது. A capital B, capital A small b, அடுத்தது small a capital B, அடுத்தது small a small b. ரைட். எழுதிட்டியா? இனி வந்து கிளப். எது? பெனஸ்கியா இருக்கு. எதடா பெனஸ்கியா இருக்கு? அந்த பெனஸ்கியார்ல எத்தனை இடம்? 16 பேர் வருது. ரைட். இங்க ஃபீமேல், அடுத்தது மேல். ரைட். இங்க வந்து ஆரடா ஆர் ஆர் அந்த 4 பேரை மிதுக்க போடணும். ஏபி, ஏ சிமோல் பி, அடுத்தது சிமோல் ஏ கேபிட்டல் பி, சிமோல் ஏ சிமோல் பி. இங்க ஏபி, அடுத்தது ஏ சிமோல் பி, அடுத்தது சிமோல் ஏ கேபிட்டல் பி, அடுத்தது சிமோல் ஏ சிமோல் பி. ரைட். இங்க 4 அங்க 4 பேர் போட்டு என்ன செய்ய போற? கலப்பு செய்ய போற. டேய், உத நிரப்புறதெல்லாம் நீ மெண்டல் இந்த ரெட்டை கிளப்பு பிரபாகத்துல லெப்ட் ரைட் வாங்கி இருக்க வேணும். இது ஈஸியான விஷயம். இதை வந்து நீ கொப்பியில எழுதாம, ஜெனட்டிக் சில பேரு கஷ்டமா இருக்கிறதுக்குரிய ரீசன் திருப்பி திருப்பி ஒண்ணுமே எழுதி பாக்குற இல்ல. ஒரு நினைப்பு எனக்கு எல்லாம் விளங்கிட்டுது, எல்லாம் புடுங்குவேன் நினைக்கிறது. நெடுங்கி போட்டு சேர்ந்து அங்க எக்ஸாம்ல வரைக்கும் அல்லது வந்து எங்கேயாச்சும் எழுத வரைக்கும் என்ன செய்யுமெண்டா எழுதாது, மாறி மாறி எழுதும். இந்த 4 புணரையே எழுதுறது இதுல எப்படி எழுதுமெண்டா, கேபிட்டல் ஏ என்று எழுதும், அடுத்தது சிமோல் ஏ என்று எழுதும், கேபிட்டல் பி என்று எழுதும், அடுத்தது சிமோல் பி என்று எழுதுன்னு வை. என்னடா இது? அங்காலையும் போட்டு எழுதினீங்கடா. இங்கேயும் ஒரு கேபிட்டல் ஏ, அடுத்தது வந்து என்னது சிமோல் ஏ என்று எழுதினீங்கடா. இதே மாதிரி எழுத என்னென்று வரும்? ஏ ஏ ஏ ஏ என்று வரும்.
இப்படி எங்கேயாச்சும் பார்த்தனீங்க? இப்படி எங்கேயும் பார்த்தனீங்க? இப்படித்தானே வரும். அப்ப இதுக்கு எல்லாமே என்ன ரீசன்டா, ஒரு பிள்ளை வந்து பிராக்டிஸ் செய்யாதான் பிரச்சனை. பேருந்து எழுதி போட்டு தான் ஜோசிக்கும், பெருக்கி எழுதி போட்டு இப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லையே கொப்பியில, இப்படி ஒண்ணு நான் கொப்பியில பார்த்ததே இல்லையேன்னு அது ஜோசி. இப்ப ஜோசி கேட்கதான் தான் எழுதினது தவறு, எங்கேயோ பிழைக்குதுன்னு நினைக்கும். அப்படி இல்லதானடா. இப்ப நாங்கள் எப்படி எழுதுறது வந்து சரியான பிழையான விஷயம். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணுமடா, அதை வீட்டை எழுதி பார்க்கணும். வீட்டை என்ன செய்யணும்டாடா, எழுதி பார்க்க வேணும். வீட்டை எழுதி பார்க்கணும். ரைட். இப்ப உதவி நிரப்புவாய், நிரப்பினா தான் நீங்க இதுதான் நிரப்பும். உதவி நிரப்புவாய். இப்ப நீ என்ன நிரப்ப போற, இது என்னது, ஏ ஏ பி பி, அதே மாதிரி நிரப்புற. இங்க இதுல ஏ ஏ சிமோல் பி, இதை அப்படி பேருங்க. நான் சும்மா ரெண்டை போட்டு விடுறேன், நீ ஃபுல்லா நிரப்புவாய். இதை பெருக்கி பெருக்கி எழுதுறதானே. அப்ப எழுதிட்டு பாத்தீங்கன்னா இதுல என்ன வரும், ஊதா நிரப்புக்கு வெள்ளை நிரப்பு, தோற்ற அமைப்பு விகிதம், தோற்ற அமைப்பு விகிதம் என்னென்று வரும். ஊதாவுக்கு வெள்ளையா மாறி எழுத இயலாது. ஊதாவுக்கு வெள்ளை நிரப்புவை கொண்ட தாவரங்கள் 9க்கு 7 என்று பேர். 9க்கு 7 என்று பேர். ரைட். இப்ப இதுவும் வந்தடா மெண்டலின் விதியில இருந்து விலகு. ஏன் இரட்டை கலப்பு பிரபாக்கத்தின் தோற்றமைப்பு விதம் 9க்கு 3க்கு 3 கொண்டு வரவும். ஆனா இங்க வந்தது 9க்கு 7. அப்ப சோ விலகு, மெண்டலின் விதியில இருந்து விலகு. அதே நேரம் மெண்டல் என்ன சொல்றார், ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு பரம்பரை இலகு தான் ரீசன். ஆனா இங்க 2 பரம்பரை இலகு ரீசனா இருக்கு. இங்க 2 பரம்பரை இலகு, ஆர் ஏயும் பியும். அதேதான் பின்னடை மேல ஆட்சி மேலாட்சிக்கு என்ன ரீசன் சொன்னீங்கோ, பின்னடை மேலாட்சிக்கும் அதே ரீசன். ஒரு இயல்பு 2 பரம்பரை இலகால தீர்மானிக்கிறதால இது மெண்டலின் விதியில இருந்து விலகு. அதே நேரம் இரட்டை கலப்பு பிரபாகத்தின் 9க்கு 3க்கு 3 கொண்ட வீதத்தில இருந்தும் விலகுது. ஏனண்டா இது 9க்கு 7 வருது. அப்ப இது 2 ரீசன். அதுக்கு மேலதிகமா ஒரு கதை உங்க புக்ல கதைச்சிருக்கான். அதாவது சமனுக பின்னடைவான பிறப்புரிமைப்பு எங்க இருந்தாலும் அதன் விளைவாக வெள்ளை நிறம் தான் வரும். ஆட்சியான இயல்பு மறைக்கப்பட்டு வெள்ளை தான் வரும். நான் கதைக்கிற விளங்குதா? சமனுக பின்னடைவான பிறப்புரிமைப்பு ஒரு பிறப்புரிமைப்புல இருக்குமா இருந்தால் ரைட், அதன் விளைவாக ஆட்சியான இயல்பு மறைக்கப்பட்டு வெள்ளை நிறம் தான் வரும். இங்க பேர் இதுல சமனுக பின்னடைவு இருக்கு, இதுல சமனுக பின்னடைவு, இங்க சமனுக பின்னடைவு, இங்க சமனுக பின்னடைவு, இங்க 2 இடமும் சமனுக. அப்ப சமனுக பின்னடைவான பிறப்புரிமை அமைப்பு இருந்தால் ஆட்சியான இயல்பு மறைக்கப்பட்டு என்ன செய்யப்படும், வெள்ளை நிறம் தான் வரும். அதனாலதான் இந்த 7 வெள்ளை நிறம் வரும். அடுத்தது என்ன சொல்றாங்கடா, இந்த சமனுக பின்னடைவான பிறப்புரிமை அமைப்பு சமனுக ஆட்சிக்கோ பல்லினனுக ஆட்சிக்கோ அல்லது வேறு நிலைகளுக்கோ மேலாட்சி செலுத்தும். இது என்னடா, இது என்ன கதை? அதாவது சமனுக பின்னடைவான பிறப்புரிமை இருக்காரு இல்லை, சிமோல். ரைட், இது சிமோலே, இது சிமோலே, சிமோல். இங்க இப்ப நான் இவரை வேற கலரால் அழிக்காரு, சிமோல் பி சிமோல் பி, இங்கேயும் சிமோல் பி சிமோல் பி, இங்கேயும் சிமோல் பி சிமோல். ரைட். இப்ப சமனுக பின்னடைவான பிறப்புரிமை இவர் இவர் ரைட், இவர் சமனுக பின்னடைவான பிறப்புரிமை அமைப்பு சமனுக ஆட்சிக்கோ, அது இவர் ராணி, சமனுக ஆட்சிக்கோ. ரைட். அடுத்தது இவர் இவருக்கு, அதாவது இவர் என்ன, பல்லினனுக ஆட்சிக்கோ, இவர் பல்லினனுக ஆட்சி. இவர் என்ன, வேறு நிலைகள், வேறு நிலை, சமனுக ஆட்சி, சமனுக பல்லினனுக ஆட்சி, அடுத்தது சமனுக பின்னடைவு, இட்ஸ் மீன் வேறு வேறு நிலை. அப்ப என்ன கதைக்கிறான்டா, இந்த சிமோல் பி தானாமடா மேலாட்சி செலுத்துறவர். சிமோல் பி தான் மேலாட்சி செலுத்துறவர். அப்ப என்ன கதைக்கு விடுறான்னு சொல்லுவோம். சமனுக பின்னடைவான பிறப்புரிமை அமைப்பு, சமனுக பின்னடைவான பிறப்புரிமை அமைப்பு சமனுக ஆட்சிக்கோ பல்லினனுக ஆட்சிக்கோ அல்லது வேறு நிலைகளுக்கோ மேலாட்சி செலுத்தும். இட்ஸ் மீன்ஸ் நிறத்தை தோற்றுவிக்காது. ஏன், இது ஊதா நிறம் பெற வேணும், இதுவும் ஊதா நிறம் பெற வேணும். ஆனா இதை விடுவோம், இது 2 ஊதா நிறம் பெறவும். ஆனா வந்தது வெள்ளை நிறம். அப்ப வெள்ளை நிறம் என்றா யார் ஆட்சி செலுத்தினது, சமனுக பின்னடைவான பிறப்புரிமை அமைப்பு. அதான் இங்க இருக்கிறது. இந்த சமனுக பின்னடைவான பிறப்புரிமை அமைப்பு தான் இங்க ஆட்சி செலுத்த போறார். அப்ப சமனுக பின்னடைவான பிறப்புரிமை அமைப்பு சமனுக ஆட்சிக்கோ, ஏன் கேபிட்டலே சமனுக ஆட்சி, இது பல்லினனுக ஆட்சி. அப்ப பல்லினனுக ஆட்சிக்கோ அல்லது வேறு நிலைகளுக்கோ மேலாட்சி செலுத்தும், அல்லது வேறு நிலைகளுக்கோ மேலாட்சி செலுத்தும் என்று கருதப்படும். ரைட், சரிதானடா. அப்ப இங்க மேலாட்சி செலுத்துற. அப்ப அந்த வசனம் ஒரு தனி ஒரு பந்தியில எழுதி வச்சிருக்காண்டா, என்னது,
சமனுக பின்னடைவான பிறப்புரிமைப்பு சமனுக ஆட்சிக்கோ தலினனுக ஆட்சிக்கோ அல்லது வேறு நிலைகளுக்கோ மேலாட்சி செலுத்தும். ரைட், அது அப்படி சொல்லி போட்டு பிராக்கெட்டுக்குள்ள இந்த அளவு பிறப்புரிமைப்பையும் கம 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 போட்டு ஊதா நிறம் என்றும் இந்த அளவு பிறப்புரிமைப்பையும் கம கம போட்டு வெள்ளை நிறம் சொல்லியிருக்கான். இதுக்கு பிறகு அடுத்த பந்தியில சொல்லியிருப்பான் ஏயையும் பியையும் ஆட்சியான எதிர்வுகளாக கொண்ட பிறப்புரிமைப்பு 16 9 வரும். ஏற்றுக்கொள்றாய்தான். ஏயும் பியும் ஆட்சியா இருக்கிறது 16 9 வருதாம். ஏ மட்டும் ஆட்சியா இருக்கிறது 16 3 வருதாம். ஏ மட்டும் ஆட்சியா இருக்கிறது 16 3 வருதாம். பி மட்டும் ஆட்சியா இருக்கிறது 16 3 வருதாம். ரெண்டுமே பின்னடைவா இருக்கிறது 16 1 வருது. 16 1 வருதாம். அப்ப ரெண்டுமே ஆட்சியா இருக்கிறது 16 9, ஏ மட்டும் ஆட்சி 16 3, பி மட்டும் ஆட்சி 16 3, ரெண்டுமே பின்னடைவு 16 1. அப்ப இங்க பார்த்தா 9க்கு 3க்கு 3க்கு 1 வர்ற மாதிரி இருக்கும், ஆனா வராது. ஏன்? 2 தான் தோற்றமைப்பு வரும், ஊதாவும் வெள்ளையும். ஊதாவுக்கு வெள்ளை 9க்கு 7 முடியும்.